புகைப்படம் எடுப்பதற்கு அடிப்படை அறிவு கூட இல்லையா என நாம் தமிழர் கட்சியின் தொண்டர்களை அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடிந்து கொண்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இப்பெல்லாம் படம் எடுக்கணும்னா அழுகுறாங்க. இந்த கேளுங்க, ரொம்ப நேரம் ஒரு பொண்ணு அழுதுகிட்டு ஏமாண்ணா ஒரு போட்டோம் இதுக்கு எதுக்கு அழுகுற, சரி வா எடுக்கிறேன், நானும் உனக்கு தான் ஓட்டு போடுவேன். அம்மா போடும்போது போடுமா, இப்போ அழாதம்மா, அழுதுகிட்டே படம் எடுத்தா அசிங்கமா இருக்குமா, ஞாபகம் இருக்கா? வந்து கோயம்புத்தூர்ல இப்போ ஒரு புது நுட்பத்தை கையாண்டுட்டாங்க. அழுதா அண்ணன் படம் எடுத்துருவாரு. முன்னாடி எடுத்துருங்க, யாரும் முன்பாக இருக்கா அண்ணன் படம் எடுக்கிறவங்க கட்சிக்காரங்க, வா 1 மணி நேரம் எடுத்துருவோம், ஒரு பின்புலத்தை தேர்வு செஞ்சு எடுத்துருவோம். 5 கருவி வச்சு எடுக்காத, எவ்வளவு கற்றுக் கொடுக்க வேண்டியது. 5 கருவி வச்சு எதுக்கு எடுக்கிறேன், 1 மாத்திக்க. 5 இப்படி எடுக்கிறீங்கன்னா நான் எதை பார்க்கறது, இதை பார்க்கறதா இதை பார்க்கறதா இதை பார்க்கறது. சங்கர் கூட அத்தனை கருவி வச்சு எடுக்க மாட்டேன். இங்க பாரு, நான் இதைத்தான் பார்க்கணும். நான் இங்க நிற்கும் போது இந்த பக்கத்துல இருந்து எடுக்கிறது, இந்த அதெல்லாம் எடுக்கக்கூடாது. அடிப்படை அறிவு. ஒரு கருவி நேரா பார்க்கணும். நான் இதை பார்க்கறதா இதை பார்க்கும்போது நீ இங்க எடுத்தீங்கன்னா நீ எங்கே எடுத்துக்கிட்டு நான் எங்கேயே பார்த்த மாதிரி இருக்கும். ஏங்க இங்க படறது இங்க பாக்குறாரு, அப்படி செய்யாத. இதெல்லாம் ஒரு அடிப்படை அறிவு. தவிர்த்துக்க, முறைப்படுத்துங்க. காலையில உணவு இது, மதிய மணி ஓய்வு, இத்தனை மணிக்கு போறோம், இங்க இருந்து கொடி ஏத்துறோம், இங்க கூட்டம் இப்படின்னு இருக்கணும். போகும்போது கொடி ஏத்துனா கொடி ஏத்துறதுன்னு ஒரு மனநிலை இருக்கு. அங்க போய் பேசி பாரு, 1 மணி நேரம் தெரியும். நேரம் நெருக்கடியில மூளை வேலை செய்யாது. நேரம் அதிகமா இருக்குன்னா மூளை மெதுவா எடிட் பண்ணி தரும், ஒவ்வொன்றா எடுத்து தரும். நேரம் இல்லைன்னா சுருக்கி படப்படான்னு சுருக்கி விட்டு போய். உனக்கு என்ன கீழே உட்காந்துட்டு உன் பாட்டுக்கு இருப்ப, அங்க போய் நின்று பார்த்தா தானே தெரியும். அதெல்லாம் தவிர்த்துக்கிறேங்க. மேடையில் இருக்கும்போது பல தடவை சொல்லிட்டேன், 2 பேர் என்னை பார்த்த மாதிரி இருந்துட்டேன். அதை விட்டுட்டு எங்கிட்ட இருக்கிறது ஏதாவது ஒரு செய்தி சொல்லணும்னா இப்படி தேடணும், அவரை கூப்பிடு. இதெல்லாம் தான் ஒழுங்கினங்கள். அண்ணன்ட்ட எப்படி இருக்குன்னு தெரியும், கேட்டுக்க. எல்டிடி இயக்க தோழர்கள்ட்ட கேட்டு எப்படி இருக்கு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.